உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திவ்யா வீட்டுக்கு வந்துட்டு உன்னால் எப்போ பணம் முடியுதோ அப்போ கொடு நிலா. அதனால் உன்கிட்ட பணம் இல்லைன்னு நீ சொல்கிறதுனால மட்டும் உன்னை அவ்வளோ சீக்கிரமாக எங்களால் விட முடியாது. ஏன்னா நீ எவ்வளோ ஒரு டேலண்டான பொண்ணுங்கிறதே எங்களுக்கு தெரியும். நீ இல்லாமல் எப்படி நிலா? அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிறத வச்சு நம்ம 3 பேர் பேர்லையுமே கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். பட் இடையில உன்னால் எப்போ முடியுதோ அப்போ நீ பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுமே வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சேரன் சோழன் 2 பேருக்குமே சந்தோஷம்தான். ஆனாலும் நிலா நம்ம பணம் கொடுக்காம எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சேரன் சொல்கிறாரு, ஏன்பா அந்த பொண்ணு சொல்கிறதும் நல்லதாக தானே இருக்குது, நீ பேசாமல் இப்போ இறங்கி பண்ணு நிலா, நாங்கள் எப்படியாவது பெரட்டி கொடுத்துட்றோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே நிற்கும்போது நிலாவும் கிட்ட இப்போ சோழனுமே சொல்கிறாரு, ஏங்க யோசிக்காதீங்கங்க, ஏன் நம்ம பணத்தை கொடுத்துடலாங்க, அவங்க தான் வந்துட்டு எப்போ வேணால் கொடுங்கன்றாங்கல்ல, நம்ம சீக்கிரமே கொடுத்துடலாங்க, சரின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நிலாக்கு வந்து ஒரே யோசனையாகவே இருக்கும்போது திவ்யா இருந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க, இங்கே பாரு நிலா, நீ அமைதியாக இருக்கிறதா நான் ஓகேன்னு எடுத்துக்கிறேன், நான் போயிட்டு சோபனா கிட்ட நிலா ஓகே சொல்லிட்டான், நான் போய் சொல்ல போகிறேன், ஓகே தானே உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது சரின்னு சொல்லுப்பா அப்படின்னு நிலா கிட்ட சேரனுமே சொல்லிடுறாரு. சரி ஓகே திவ்யா அப்படின்றாங்க. அப்பாடா இது போதும், நான் போய் சோபனா கிட்ட சொல்லிடுறேன், சோபனா தான் இதை உங்ககிட்ட கேட்டுகிட்டே வர சொன்னாங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் நிலாவை வந்துட்டு சும்மா போய் அந்த இடத்துல எப்படி ஒரு பணமே கொடுக்காம போயிட்டு பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு சைடு அவங்க சைடில் முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது வெளியில் சோழன் நின்றுட்டு இருக்கும்போது நடேசன் கேட்குறாரு, ஏண்டா பணத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாயா, நானும் ஒரு இடத்துல கேட்டுட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறது, நம்ம நேரத்துக்கு டக்குன்னு எவனுமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நம்ம நேரத்துக்கு ஒருத்தனும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான் தான் அப்படின்னோடனே, யோ என்னையா நீயும் என்னமோ போய் பணத்துக்கு ரெடி பண்ணி அலைஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா என் மருமகளுக்கு பணம் கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா, நானும் 4-5 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்கானுங்க, வந்ததுன்னா என் பங்குக்கு நானும் தரேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையா, வர வர நீ நல்ல நல்ல வேலையெல்லாம் பார்க்குற அப்படிங்கிறாங்க. டேய் என்னை பற்றி நீங்களாம் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ சேரன் வந்துட்டு அவர் சைடில் வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே வந்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சைட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சந்தா கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி நிலாவுக்கு வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு பத்திரத்தை போய் வைக்கலான்னு சொல்லி போய் பண்ணோம், ஆனால் அது உயிலுங்கிறனால எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ண முடியுமா, ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா அதுக்குமே இப்போ செலவாகும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே அனீஷ் வந்துட்டு, ஏன் பையா பேசாமல் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் தரவா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் அனீஷ் அப்படிங்கிறாங்க. ஏன் பையா நீங்கள் வந்துட்டு வேற எங்ககிட்டயே வெளியில் போய் கேட்குறதுக்கு அதை நானே கொடுக்குறேனே வச்சுக்கோங்க பையா, அதை கடனாக வாங்கின மாதிரியே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அனீஷ், எப்படி அனீஷ் அது தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க. சந்தாவும் கூடவே இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்க பையா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்கிறாங்க. சேரன் வந்து அப்படியே ஒரு மாதிரி முழிக்கும்போது, என்ன பையா யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி அனிஷ், உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் என்ன பையா, இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்னோடய செலவெல்லாம் போக ஒரு 1.5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பேன், சந்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு செலவு இருக்கும்ல, அதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன் பையா அப்படிங்கிறாங்க. என்ன அனிஷ், சந்தா கல்யாணத்துக்காகன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி என்கிட்ட தரேன்னு சொல்கிறியே, என்னால் உடனே எல்லாம் கொடுக்க முடியாது அனிஷ் அப்படிங்கிறாங்க. பையா என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தானே சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், அப்போ அவளுக்கு பண்ணுற செலவு தானே அது, பரவாயில்ல நான் முன்னாடியே கொடுத்துறதா நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அனிஷ் அதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க. பையா நான் உங்களுக்கு கடனாக தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீங்கள் ஏன் யார்கிட்டயோ போய் கடனாக வாங்குறத அது என்கிட்டயே வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது சேரனுக்கு வந்துட்டு 1.5 லட்சம்னாலும் இன்னும் 3.5 லட்ச ரூபா நம்ம பெரட்டணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலேயே சாயந்தரம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சோழன் கிட்ட, ஏண்டா எங்கேயாவது ரெடி பண்ணி பார்த்தியாடா கிடச்சிதா அப்படிங்கிறாங்க. ஆனால் நானே என் ஓனர்கிட்ட பேசியிருக்கேனே, அவர் எங்கேயாவது ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா நான் கூட ஒரு 1.5 லட்ச ரூபா நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன்டா அப்படிங்கிறாங்க. அண்ணா 1.5 லட்சமா, எப்படிண்ணே டக்குன்னு ரெடி பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் உட்காந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தப்போ அனீஷ் தான் தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அனீஷ் பையா கிட்டேயா, அண்ணே அதெல்லாம் தப்பாக போயிட போதுண்ணே அப்படிங்கிறாங்க. நானும் எவ்வளவோ சொன்னேன்டா, அவன் கடனாக தான் தரேன்னு சொல்லியிருக்கான், நம்ம திருப்பி கொடுத்துடலாம்டா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்போனா சரி வாங்கினே அப்படின்றாங்க. நாளைக்கு போய் வாங்கிடுவேண்டா அப்படின்றாங்க. இதை நடேசனமே கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ பாண்டி வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போதுமே வந்து நிலா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வானதி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் வானதி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுட்டுருக்காரு. இல்லைங்க அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே சோழன் சிரிச்சுக்கிட்டே, ஏங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு நீங்கள் போய் வானதியை பாண்டியை சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவள் தூங்குற நேரம் மட்டும்தாங்க வீட்டுக்கு போகிறா, மீதி நேரம் பூரா அவங்க கூட தானே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா சோழன், கூடவே இருந்துட்டா மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அர்த்தமா, அவர் வானதி கூட
கூடவே இருந்தாலும் வேலை தானே பார்த்துட்டு இருப்பாரு, வானதி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் அங்கே வந்து பார்க்கணும், அங்கே உட்காந்து அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க பாண்டி, ஒரு நாளாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வானதி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அவங்க கூட உட்காந்து மனசு விட்டு பேசுங்க, அவங்க அதுதானே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனுமே ஆமாண்டா, அந்த பொண்ணு ஆசைப்படுதுன்னா அதை செய்யண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணா இது வேற பிரச்சனைண்ணே, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. நீலா விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் வானதி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதியை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. வானதி எங்கடா வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் இன்னும் வானதி இந்த சைடு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. டைம் ஆயிடுச்சடா இன்னும் காணோம் அப்படிங்கிறாங்க. என்னண்ணே என்னையும் வண்டி எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீ இப்போ கிளம்பி வந்து நிற்கிறத பார்த்தா இன்னைக்கு கடையில் இருக்க மாட்ட போலையே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னல, வானதியை தான் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானதி அங்கேருந்து வரும்போது நேராக வேக வேகமாக போகிறாரு பாண்டி. வானதி வானதி ஒரு நிமிஷம் நில்லு வானதி அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ என்ன சொல்ல போகிற நீ, நான் காலேஜுக்கு போனேன் எனக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. வானதி ஒரு நிமிஷம் இரேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன பேச போகிற, உன் அண்ணன் பேசினது பார்த்தாதுன்னு இப்போ நீ வேற பேச போறியா அப்படிங்கிறாங்க. அவன் தான் ஏதாவது பேசுகிறானா, நீ அவன் சொல்கிறத கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு, நீ சொல்லாமே உங்கள் அண்ணன் அப்படிலாம் பேசுவார் அப்படிங்கிறாங்க. ஏன் வானதி இப்போ எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு இன்றைக்கி நான் கடையிலேயே கண்ணனை பார்த்துக்க சொல்லிட்டேன், வா இன்றைக்கி நான் உன்னை எங்கேயாவது வெளியில் கூட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வானதிக்கு ஷாக் ஆகுது. என்னது நீ என்ன வெளியில் கூட்டு போறியா, என்ன பாண்டி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, நீ தான் இப்போ பாரு உன் கூடவே நான் இல்லைன்னு புலம்புறியில, அதனால தான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போயும் ஏதாவது வேலை விஷயமா நீ போவ, அதுக்கு துணையாக தானே என்னை கூட்டு போகிற அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை வானதி, இன்றைக்கி எனக்கு எந்த வேலையுமே இல்லை, ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறேன், சரியா வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிடுறாங்க. அப்போவுமே வண்டியில் ஏறி உட்காரும்போது பார்த்தா கண்ணன் கேட்குறாரு, ஏன் வானதி இன்றைக்கெல்லாம் இப்போ காலேஜ் போகிறதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ கிளம்பலையா நீ காலேஜுக்கு போகலையா, அங்கே காலேஜுக்கு போகலன்னா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ப்ரோ என்ன யார் ப்ரோ கேட்பாங்க, கேட்டால் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வானதியை கூட்டிகிட்டு போயிட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே உட்காந்துருக்கும் போதே வானதி வந்துட்டு அப்படியே பாண்டி அப்படி கோத்து பிடிச்சிட்டு சாஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் இவ ஏன் இப்படி இருக்கா, நிலானாலே ஒரு மாதிரி யோசிக்கிறாளே, அவங்க வீட்டுக்குன்னு எவ்வளோ நல்லது யோசிக்கிறாங்க, ஆனால் இவ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே இருக்கும்போது வானதி பார்க்குறாங்க. என்ன பாண்டி நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி சும்மா உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு வந்த, இதுக்கு கடையிலே உட்காந்துருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை வானதி, ஜாலியாக இருக்குல்ல, அங்கே பாரு அந்த கடல் அலையெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கடல் அலையை பாரு, வானத்தை பாரு, மண்ணை பாரு, இதை தான் சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க. இவர் என்ன வானதி பேச சொல்கிற அப்படிங்கும்போது ஏதாவது பேசேன் பாண்டி அப்படின்றாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக பாண்டிக்கு ஃபோன் வருது. ஃபோனை ஒரு நிமிஷம் இரு வானதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ பார்த்தா அவர் ஏற்கனவே அந்த லீஸுக்கு கொடுத்துருந்தாரு இல்லையா, அந்த ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. பாண்டி நீ கேட்ட மாதிரி நானும் ரெடி பண்ணி பார்த்தேன்ப்பா, ஆனால் என்னால் 1,00,000க்கு மேலே ரெடி பண்ண முடியலப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா 1,00,000 போதுண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா வட்டி எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் நீ நேரில் வா, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, ஆனால் கொஞ்சம் ரொம்ப வட்டி அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்கண்ணே, என்னால் அவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாண்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. வானதி அப்படியே யோசிக்கிறாங்க, இவன் எதுக்கு இப்போ வட்டிக்கெலாம் பணம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோனை வச்சோன்னே, ஏன் பாண்டி வட்டிக்கு பணம் வாங்குறியா எதுக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை வானதி சும்மா தான் அப்படிங்கிறாங்க. பாத்தியா நீ எந்த உண்மையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, இப்போ 1,00,000 ரூபாய் வரைக்கும் நீ கடன் வாங்குற, அது எதுக்குன்னு கூட நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. ஸோ பாண்டி டக்குன்னு இது நிலாவுக்காக ரெடி பண்ணுறோங்கிறது தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் வானதி இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கே, எப்போ எடுத்த, நான் இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுவா பாண்டி, என் அம்மா வாங்கி கொடுத்ததை தைச்சி வச்சுருந்தேன், இதை போடவே இல்லை, இன்றைக்கி தான் போடலான்னு எடுத்தேன், அதை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட பாண்டி அப்படிங்கிறாங்க. பாத்தியா நீ டெய்லி என்னென்ன ட்ரெஸ்ஸு போடுற, எப்போல்லாம் எதை போட்டிருக்க, இது வரைக்கும் போடாதது இதுங்கிறது வரைக்கும் நான் கரெக்டாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசி வானதியை வந்து கூல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வானதியை வீட்டில் விட்டுட்டு இவருமே வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு சேரனுமே போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ சோழன் வந்துட்டு அவரோட ஓனர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் அவரோட ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பாருடா சோழா, நீ ஏற்கனவே டிசைனாக போய் சொல்லி முன்னாடிலாம் பணம் வாங்கியிருக்க, ஒழுங்காக கொடுக்கவும் மாட்டேன், உன்னை நம்பிலாம் 2,00,000லாம் தர முடியாதுடா அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் என்னென்ன எப்படியாவது ரெடி பண்ணி கொடுனே, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு தானே கேட்குறேன், ஆனால் என்னென்ன நீ 2,00,000 சொல்லிட்டு இருக்க, எனக்கு 3,00,000 வேணுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் 2,00,000 உனக்கு சந்தேகமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், இதில் நீ 3,00,000 வர சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. என்னென்ன நிலாவுக்காக தானே நான் கேட்குறேன், என் செலவுக்கா, நீ வேணால் வீட்டில் வேணால் வந்து கேட்டு பாருண்ணே, எல்லாருமே சேர்ந்து தானே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனுமே சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அப்படியா சரி உன் ஒய்ஃபுக்காகன்னு சொல்கிறேன், அதனால வேணால் நான் ரெடி பண்ணுறேன், ஆனால் 3,00,000லாம் என்னால் டவுட்டு தான்டா அப்படிங்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே எப்படியாவது பாருண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா என்னென்ன நைட் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரிண்ணே கொஞ்சம் பாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துடுறாரு.
இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சேரன் வந்துட்டு டேய் வாங்கிட்டு வந்துட்டேன்டா அனிஷ் 1,50,000 ரூபாய் கொடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அது உங்ககிட்டே இருக்கட்டும், இப்போதைக்கு நிலா கிட்ட சொல்லிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பாண்டி வேகமாக வந்துட்டு அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வாடா பாண்டி போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னோடனே அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. சொல்லுடா என்னடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணே என்னால் ஒரு 1,00,000 ரூபா தான் பெரட்ட முடிஞ்சிச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் பாண்டி என்னடா சொல்கிற, 1,00,000 ரூபா பெரட்டிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே வட்டிக்கு தான் கேட்டிருக்கேன், நாளைக்கு பணம் வந்துடுண்ணே, வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு கண் கலங்கிட்டு நிற்கிறாரு. டேய் சோழா என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீங்களாம் கூட ஆளாளுக்கு ரெடி பண்ணிட்டீங்க, ஆனால் என்னால் இது வரைக்கும் பணம் ரெடி பண்ண முடியலடா அப்படிங்கிறாங்க. டேய் பார்த்துக்கலாம் விடுறா, நாங்களே ரெடி பண்ணிட்டோம், நீ டிரைவரை எங்கெங்கே சுற்றுற, உனக்கு எவ்வளோ ஆளுங்களை தெரியும், உன்னால் முடியாதா, அதெல்லாம் பண்ணிடுவாடா சோழா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டா நல்லா இருக்கும்டா, நிலாவை அந்த மாதிரி உட்கார வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், நீ கவலைப்படாத. ஆமாண்ணே இப்போ எவ்வளோ பணம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 1,50,000டா, நீ ஒரு 1,00,000டா, மொத்தம் 2,50,000 ரூபா இருக்குது, இன்னும் 2,50,000 ரூபா இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ சோழனுக்கு வந்துட்டு அப்படின்னா நம்ம 3,00,000 ரூபா கேட்டிருக்கோம், அப்போ 2,50,000 ரூபா இருந்தால் கூட நமக்கு போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஓனர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அண்ணா நீ 3,00,000 தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒரு 2,50,000 ரெடி பண்ணி கொடுண்ணே, 2,50,000 ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னாலும் 2,00,000 தான்டா என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இப்போது சோழனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்னடா 2,00,000 தான் தரேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி அதையாவது கொடுண்ணே, நான் 50,000 ரூபா வேறு எங்கேயாவது கூட ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிடா நாளைக்கு வந்து வாங்கிக்க, ஆனால் டாக்குமெண்ட்டில் கையெழுத்தெல்லாம் கேட்குறாங்கடா, நான் உனக்கு பணம் கொடுக்குறதா இருந்தால் அதெல்லாம் கேட்க மாட்டேன், அவங்க அதெல்லாம் கேட்குறாங்கடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பரவாயில்லண்ணே நான் வந்து பண்ணுறேண்ணே அப்படிங்கிறாங்க. சரி வாடா வந்து வாங்கிக்க அப்படின்றாங்க. சரிண்ணே சோழனும் போயிட்டு அந்த 2,00,000 வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. இப்போது சேரன் கையில் 4,50,000 ரூபா இருக்குது, இன்னும் ஒரு 50,000 ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நடேசன் வந்து வெளியில் உட்காந்துட்டு இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நிலாவுக்கு தெரியாமல் பண்ணுறாங்கங்கிறது புரியுது. அப்போ வந்து கேட்குறாரு, என்னடா பணம் எவ்வளோடா வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 4,50,000 ரூபா சேர்த்துட்டோம்ப்பா 3 பேரும் சேர்ந்து, இன்னொரு 50,000 ரூபா மட்டும்தான்ப்பா ரெடி பண்ணணும், பண்ணிடலாம்ப்பா, யார்கிட்டயாவது நானும் கேட்குறேன், 2-3 பேர்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நடேசன் வந்துட்டு அப்படியா சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ உடனே சோழன் பார்க்குறாரு, என்னென்ன பாண்டிக்கு 10,000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு, அந்த மாதிரி எதுவும் 50,000 ரூபா கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா கிட்ட ஏதுடா காசு அப்படிங்கிறாங்க. அப்போது சோழனுமே அப்புறம் எங்கண்ணே அவர் போகிறாரு அப்படின்றாங்க. இருடா போயிருக்காருல வரட்டும், என்னவே கேள்வியாக கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஸோ உள்ளே போன நடேசன் அங்கேருந்து வேகமாக வந்துட்டு இந்தடா இதை வச்சு இது 50,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன், இதை அடகு வச்சு இதை சேர்த்து போட்டு 5,00,000 நீ கொடுத்துரு நிலா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த செயினை பார்த்தோன்னே அப்படியே சேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்பா இந்த செயினா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா வெய்யி அப்படிங்கிறாரு. சோழன் பார்த்துட்டு ஆமாண்ணே இது என்ன செயின், எவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதடா சோழா, நீ சின்ன பையனாக இருந்தில்ல, அம்மா எப்பயுமே தாலி செயின் போட்டிருப்பாங்கல்ல, அது கூட இந்த செயினையும் போட்டிருப்பாங்கடா, அந்த செயின் தான் இது, அப்பா எந்த சூழ்நிலைக்குமே இந்த செயினை அடகு வச்சதும் இல்லை விற்றதும் இல்லைடா, இப்போ நிலாவுக்காக தான் முத எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்யா அப்படிங்கிறாங்க. டேய் நீ தேங்க்ஸ் சொல்லுவான்லாம் நான் ஒன்றும் சொல்லலடா, என் மருமகளுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன், போய் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் வெளியே உட்காந்துக்கிறாரு. இப்போ அதையும் வச்சு ரெடி பண்ணிடலாங்கிற மாதிரி இப்போ 5,00,000 ரூபாய் ரெடியாக ஆகிடுது. ஸோ அந்த 5,00,000 ரூபாய் இப்போ நிலா கையில் கொடுத்துட்டு இந்தாங்க நீங்கள் சும்மாலாம் அந்த ஆஃபீஸ்க்கு போக வேணாம், இப்போ உங்களுக்கு பணம் கிடச்சிருச்சுல இந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏது இந்த பணம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ எல்லாருமே ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அப்போது அந்த செயினை வந்துட்டு நடேசன் கொடுத்தாரு அப்படிங்கும்போது நடேசன் கிட்ட போயிட்டு என்ன அங்கிள் எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்துருக்கீங்க, இப்போ எனக்காக போய் கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா என்னால் முடிஞ்சது, ஏதோ உங்கள் அத்தையோடது உனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, பரவாயில்லம்மா உனக்கு தாலி கொடியே பாரு உங்கள் அத்தையோடது தான் உனக்கு நான் போட்டு விட்டேன், ஆனால் இப்போ நீ அதை கழுத்தில் போடலை, பரவாயில்லம்மா இந்த செயினை வச்சு அதை பண்ணிட்டோம், உனக்காக அது உதவிதுன்னா எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே நிலா எமோஷ்னல் ஆகும்போது பரவாயில்லங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை போய் திவ்யா சோபனா கிட்ட கொடுத்து அவங்க ஒரு பார்ட்னராகவும் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாள்லே வந்துட்டு திடீர்னு அந்த லாஸ்ட் ஹியரிங்க்கான அந்த இதுவும் காலும் வந்துடுது. அதை கேட்டதுமே நிலாவுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. அப்போ வந்து வீட்டில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நிலா வந்து சொல்கிறாங்க, சோழன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லைங்க நாளைக்கு நம்ம லாஸ்ட் ஹியரிங் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அப்படியே ஆடி போயிடுது. சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு நினச்சா இப்போ சாப்பாடே அவங்களுக்கு இறங்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே முகமே மாறி போயிடுது. பல்லவனுக்குலாம் அழுகிற மாதிரி ஆயிடுது. சேரன் சோழன் பாண்டி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. நடேசன் வெளியில் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிடுறாரு. அப்போ உடனே சேரன் கேட்குறாரு, சரிப்பா நிலா நீ என்னப்பா முடிவெடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன புதுசாக கேட்குறீங்க, அதே தானே நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டோன்னா லாஸ்ட் ஹியரிங் இனிமேல் சும்மா கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய வேலை இல்லைல்ல, நாளைக்கு கூட முடிச்சு விட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏங்க அப்படின்னா நாளைக்கோட எல்லாமே முடிஞ்சிடும்லங்க அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே, நம்ம தான் ஏற்கனவே
ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இந்த பொண்ணு மாறும்னு பார்த்தா இப்படி மாறவே மாட்டேங்குது, கொஞ்சமாவது மனசு மாறும், வீட்டிலே இருக்கும்னு நினச்சா இப்படி பண்ணுதேங்கிற மாதிரி சேரனுக்கு அன்னைக்கு நிலா சொன்ன மாதிரி தான் நடந்துக்கும் போல இருக்குது. அப்போ வீட்டில் யாராவது கல்யாணம் பண்ணி வந்துட்டா நிலா போவேன்னு சொல்லிச்சு, அந்த மாதிரி பண்ணிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே எல்லாருக்குமே கன்ஃபியூஷனாக இருக்குது. நைட்லாம் ஒருத்தர் கூட தூங்கவே இல்லை. அதை நினச்சிட்டே ஒரு மாதிரியே இருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில் ஆகிடுது. கோர்ட்டுக்கு வந்துட்டு நிலாவும் கிளம்பி வந்துடுறாங்க. சோழன் அப்படியே கிளம்பி உட்காந்தே இருக்காரு. அங்கேருந்து வந்துட்டு என்ன சோழன் போகலாமா அப்படிங்கிறாங்க. உள்ளார கிச்சனில் போய் பார்த்தா சேரன் வந்துட்டு பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரே ஒழிய அங்கே சமையல் வேலை ஒன்றுமே போகலை. நிலா போய் பார்க்குறாங்க. என்னண்ணே அங்கே பாருங்கண்ணே பால் பொங்கி ஊற்றிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரிப்பா கவனிக்கல நான் அப்படிங்கிறாங்க. என்னண்ணே இங்கே தான் நிற்கிறீங்க பார்க்கலங்கிறீங்க, என்ன ஞாபகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போய் சிம்மில் வச்சு விட்றாங்க. அப்போவே பார்க்குறாரு சேரன் பார்த்துட்டு, ஏன்பா நிலா நிஜமாவே நீ டிவோர்ஸ் வாங்க தான் போறியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இப்படியே கேட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நடேசன் அந்த சைடு வந்தவரை, டேய் இங்கே பாருடா, யாரும் இதில் தலையிடக்கூடாது, என் மருமகளுக்கு என்ன முடிவெடுத்து அது பண்ணுதோ அந்த மாதிரியே நடந்துக்கிட்டோம், யார் இதில் எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்றாரு. அப்போ அப்படியே நிலா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இது உன்னோட முடிவுமா, உன் வாழ்க்கை, நீ எப்படி பண்ணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. சூப்பர் அங்கிள், நீங்கள் தான் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போவுமே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதுவுமே கேட்கும்போது சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா எப்போவுமே அப்படி மாறவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கோர்ட்டுக்குமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமே அங்கே ஜட்ஜி கேட்கும் போதுமே எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நிலா சொல்லிட்டு டிவோர்ஸே கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதுமே ஒரு மாதிரி சோழன் உம்மனே வண்டி ஓட்டிட்டு வரும்போது நிலா பார்க்குறாங்க. ஸோ பார்த்தாலுமே அவர் கஷ்டப்படுறாருங்கிறது தெரியுது. இருந்தாலும் அதை காட்டிக்காமல், என்ன சோழன் ஏன் இப்படியே ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, என்னன்னு தெரியாத மாதிரியே அப்படியே கேட்பா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, என்னங்க ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சுட்ருப்பீங்க, சும்மாவே உங்கள் மூஞ்சி பார்க்க முடியாது, இதில் உம்முன்னு வேறு வச்சுட்டு வந்தால் பக்கத்தில் உட்காந்துட்டு வரவா வேணாமா, இப்படி வரீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் வந்துட்டு, இப்போ என்னங்க உங்களுக்கு சிரிக்கணுமா அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்ததே பெட்டர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் அப்படியே வருவேன், பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்புலேயே வண்டி ஓட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே சோழன் உம்முன்னு வரதை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்துட்டு சேரன் போயிட்டு, என்னடா சோழா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, எல்லாமே முடிஞ்சு போச்சுண்ணே, என் வாழ்க்கையே முடிஞ்சுண்ணே அப்படிங்கிறாங்க. டே சோழா ஏன்டா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே மொத்தமாக முடிச்சு விட்டாங்கண்ணே, இனிமேல் நிலாவுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லி டைவர்ஸ் கொடுத்து அனுப்பி விட்டாங்கண்ணே, அவ்வளோதானே, இனிமேல் முடிஞ்சு போச்சுண்ணே, இனிமேல் நீ உன் தங்கச்சியாவே நினச்சிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டே சோழா ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. விடுண்ணே, எனக்கு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன தான் இது பண்ணாலும் நான் எத்தனையோ பேருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த சாமியுமே ஹெல்ப் பண்ண வரல பற்றியா, அதானே கஷ்டமாக இருக்குது, சரி பரவாயில்ல விடுண்ணே அப்படிங்கிற மாதிரி சும்மா பேருக்கு மட்டும் பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்தாலும் எல்லாருமே உம்முன்னு இருக்கும்போது நிலாவுக்கே தெரியுது நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முகத்தை பார்த்தாலும் எல்லாருமே உம்முன்னு தான் இருக்காங்க. இப்போ பல்லவன் ஒரு மாதிரி அழுத மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது, டே பல்லவா ஏன்டா இப்படி இருக்கா, அழுதியா அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா கேட்டதுமே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஏன்டா அழுகிற அப்படிங்கிறாங்க. என்னை நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க உங்கள் 2 பேருக்குன்னு சொல்லி இப்போ சோழன் சொன்னிச்சு, உண்மையா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா ஏற்கனவே பேசினது தானே, முடிஞ்சுடா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களா, என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. டே பல்லவா ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க, நான் இந்த வீட்டை விட்டுலாம் போக மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் அன்னைக்கே சொன்னீங்களே, சேரண்ணனுக்கோ பாண்டியண்ணனுக்கோ கல்யாணம் ஆகி ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டா நான் போயிடுவேன், இந்த வீட்டில் பொண்ணே தங்காத வீடுன்னு யாரும் பேசக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்படின்னா அவங்க 2 பேர்த்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே நீங்கள் இருப்பீங்க, அப்புறம் நீங்கள் போயிடுவீங்கல்ல, போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அழுக ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும்போது நடேசனையும் பார்த்தா நடேசனுமே ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ சேரன்கிட்டையும் நடேசன்கிட்டையும் நேராக போகிறாங்க. போயிட்டு, அங்கிள் நீங்கள் என்னை தப்பாக எதுவும் நினச்சிக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் தான் நீ போகும்போதே சொன்னல, ஓ இஷ்டம்தாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பேருக்கு தான் வாயால் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கீல்ல, அப்புறம் ஏமா கோர்ட்டில் போய் அப்படி சொன்னேன், சேர்ந்து நான் வாழ்கிறேன், இல்லைனா இந்த வீட்டில் இருக்கிறதுக்காகவே நீ அப்படி சொல்லியிருக்கலாம்லம்மா, எங்களெல்லாம் விட்டு உன்னால் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. நான் எப்போ அங்கிள் உங்களெல்லாம் விட்டு நான் இருக்க முடியும்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ தான் அன்றைக்கே சொன்னியே வீட்டில் பொண்ணு தங்காத வீடுங்கிறனால தான் இருக்கேன்னு, ஏதோ இப்போ இவன் கூட சொன்னானே அப்படிங்கிறாங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, இது உன்னோட விருப்பம் தான், இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ சேரனுமே உம்முன்னு நிற்கும்போது, என்னென்ன நீங்களும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டாக பாண்டி வராரு. வந்த உடனே எல்லாரும் மூஞ்சும் உம்முன்னு இருக்கிறத பார்த்தோன்னே பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கண்ணே, இனிமேல் அண்ணி நம்ம வீட்டில் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னே தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் அழுக ஆரம்பிக்கும்போது பாண்டிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவருமே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி
ஏற்கனவே நம்ம பேசினது தானே, லாஸ்ட் ஹியரிங்க்கு போனோம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டிக்குமே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இவங்க இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சோளம் எங்க அப்படிங்கும்போது அவன் கிளம்பி வெளியே போயிட்டான்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படியே பாண்டிக்கு ஒரு மாதிரியே இருக்கும்போது நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நிலா சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் வந்து என்னப்பா நிலா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாருமே இப்போ என் மேலே கோவத்தில் தான் இருக்கீங்க, யாருமே அதை வெளியே காட்டிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சோழனெல்லாம் பார்க்கவே முடியல, அவரை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்பா நிலா, எல்லாமே இவ்வளோ உனக்கு தெரிஞ்சிருந்தோம், ஆனாலும் ஏன்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே புரிஞ்சுக்கோங்க, என்னோட இடத்துல இருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா, இப்போ என்ன தான் பண்ணணும் நீ சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, என்னோட லைஃப்பில் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எனக்கு பிடிச்சி, எனக்கு அந்த ஒரு மெமரின்னு நினச்சோன்னா அது என்னன்னைக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரி அமையணுன்னு. ஆனால் இந்த கல்யாணம் எனக்கு எப்படி நடந்தது நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு பிடிக்காம, அதுவும் இல்லாமல் இவர் என்னை ஃப்ராட் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதா என் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குண்ணே. இவர் எனக்கு என்ன தான் செஞ்சாலும் அந்த ஞாபகம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்றாங்க. இல்லைண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்ச நாள் போகட்டும், எனக்குன்னு ஒரு லைஃப் வரும்ல, அப்போது எனக்கு சோழனை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நானே சோழன் கிட்ட சொல்கிறேன். அப்போது என்னோடய கல்யாணம்னு ஒன்று நடக்குதுன்னா அப்போது அது எனக்கு பிடிச்சதா, பழசு எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் அந்த கல்யாண உறவு எனக்கு வேண்டாம், எனக்கு என்னை ஏமாற்றி நடந்த ஒரு கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறனால தான் நான் போயிட்டு இன்றைக்கி கோர்ட்டில் சரி டிவோர்ஸ் கொடுங்கன்னு நான் சொன்னேன். மற்றபடி சோழன் கூட வாழக்கூடாது, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னுலாம் நான் எதுவுமே நினைக்கலண்ணே. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல, என் அப்பா அம்மாவை பார்க்காம கூட நான் இத்தனை நாள் இருந்துட்டேனே, ஆனால் உங்கள் யாரையும் பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிலாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சேரனுக்குமே அழுக வந்துடுது. அப்புறம் அழுகும்போது அழாதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ அழுதோன்னே எனக்கும் அழுக வருதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி, நான் 2 பேருமே கண்ணை தொடச்சிட்டு அழுகாதீங்கண்ணே, நான் அழுகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை ஏமாற்றி நடந்த ஒரு விஷயம் எனக்கு வேணான்னு சொல்லி தானே நான் அப்படி பண்ணேன், ஆனால் என்னோட முழு மனசோட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எனக்கும் சந்தோஷம் தானே. அந்த ஒரு கில்ட் ஃபீலே இல்லாமல் சோழனும் இருப்பார்ல, அதுக்காக தான் அந்த லைஃப் வேணான்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். ஆனால் இனிமேல் ஒன்று அப்படி நடக்குது அப்படின்னா என்றைக்குமே சோழனுக்கும் எனக்கும் அது ஒரு நல்ல மெமரியாக அமையணும்னு சொல்லி தானே நான் அப்படி பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு, நீ அப்படின்னா திரும்பவும் சோழனனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போதா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு, டேய் அப்படி நடந்தால் என்னடா சந்தோஷம் தானடா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போவுமே சரி நீ அப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை விட எனக்கு வேறு சந்தோஷமே இல்லை, ஜாலி அண்ணி நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ உடனே நிலா சொல்லிடுறாங்க, இங்கே பாரு பல்லவா, இந்த விஷயம் உங்கள் அண்ணனுக்கு தெரியவே கூடாது, சோழனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவார், அதனால தான் நான் சோழன்கிட்ட கூட சொல்லலை, உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், அதனால் யாரும் இதை நீங்கள் சோழன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் சோழன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பழைய மாதிரியே வந்துட்டு இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆனதில்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும்போது சோழனுக்கு இன்னுமே கடுப்பாகுது. ஏண்டா பாண்டி, வானதி வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு அதுக்கு சண்டை வருதுன்னொன்னே நான் கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம், அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீ என்னடானா எங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு வருத்தமுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்கலடா அப்படிங்கிறாங்க. டேய் அதை ஏற்கனவே அவங்க சொன்னதானடா, இப்போ என்ன புதுசாக வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இவரும் சொல்லிடுறாரு. அடுத்து சேரன் கிட்ட சொன்னாலும் சேரனுமே அதே மாதிரி சொல்லும்போது சோழனுக்கு ரொம்பவுமே கடுப்பாக வருது. ஸோ நிலா வந்துட்டு பழசு எனக்கு வேணாம், புதுசாகவே நான் சோழனை வந்து புதுசாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அந்த ஒரு லைஃப் தான் எனக்கு வந்துட்டு மெமரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.